பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலுமாய் பதிலை தேடி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் முடிவு மற்றும் 14ஆம் அதிகாரம் துவக்கம் 10 கேள்விகள். முதலாம் கேள்வி, கர்த்தர் ஆபிராமிடம் எங்கே நடந்து திரிய சொன்னார்? முதலாம் கேள்வி, கர்த்தர் ஆபிராமிடம் எங்கே நடந்து திரிய சொன்னார்? இரண்டாம் கேள்வி, மம்ரேயின் சமபூமியில் ஆபிராம் கர்த்தருக்கு எதை கட்டினான்? இரண்டாம் கேள்வி, மம்ரேயின் சமபூமியில் ஆபிராம் கர்த்தருக்கு எதை கட்டினான்? மூன்றாம் கேள்வி, ஜாதிகளின் ராஜா என குறிப்பிடப்பட்டுள்ளது யார்? மூன்றாம் கேள்வி, ஜாதிகளின் ராஜா என்று குறிப்பிடப்பட்டுள்ளது யார்? நான்காம் கேள்வி, சித்தீம் பள்ளத்தாக்கின் மற்றொரு பெயர் என்ன? நான்காம் கேள்வி, சித்தீம் பள்ளத்தாக்கின் மற்றொரு பெயர் என்ன? ஐந்தாம் கேள்வி, ராஜாக்கள் யுத்தம் பண்ண எங்கே கூடினார்கள்? ஐந்தாம் கேள்வி, ராஜாக்கள் யுத்தம் பண்ண எங்கே கூடினார்கள்? ஆறாம் கேள்வி, 5 ராஜாக்களோடு யுத்தம் பண்ண புறப்பட்டவர்கள் யார்? ஆறாம் கேள்வி, 5 ராஜாக்களோடு யுத்தம் பண்ண புறப்பட்டவர்கள் யார்? ஏழாம் கேள்வி, எங்கே நிலக்கீழ் உண்டாகும் கேணிகள் இருந்தன? ஏழாம் கேள்வி, எங்கே நிலக்கீழ் உண்டாகும் கேணிகள் இருந்தன? எட்டாம் கேள்வி, ராஜாக்கள் சண்டையிடும்போது ஆபிராம் எங்கே குடியிருந்தான்? எட்டாம் கேள்வி, ராஜாக்கள் சண்டையிடும்போது ஆபிராம் எங்கே குடியிருந்தான்? ஒன்பதாம் கேள்வி, சிறையாக கொண்டு போகப்பட்டவன் யார்? ஒன்பதாம் கேள்வி, சிறையாக கொண்டு போகப்பட்டவன் யார்? பத்தாம் கேள்வி, ஆபிராம் எத்தனை ஆட்களுக்கு ஆயுதம் தரிப்பித்தான்? பத்தாம் கேள்வி, ஆபிராம் எத்தனை ஆட்களுக்கு ஆயுதம் தரிப்பித்தான்? பிரியமானவர்களே, 1-2-2026 கேட்கப்பட்ட ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் முடிவு மற்றும் 14ஆம் அதிகாரம் துவக்கம் 10 கேள்விகளுக்கான பதில்கள் 3-1-2026 செவ்வாய் இரவு 10 மணிக்குள் பதில் அனுப்பவும். அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 8220360048. அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 8220360048. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.